ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவிஸோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்ததாக எந்த படத்துக்குலாம் மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் கடந்த வாரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த ஊருக்குலாம் போய் ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இந்த படத்தோட இயக்குனர் யார், லீட் கேரக்டர் யார் ப்ளே பண்ணியிருக்கிறது, ஃபீமேல் லீட் ஆஃப் திஸ் மூவி யார், அருண் விஜய் என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். தனுஷோட கரியரில் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து டீசென்ட்டான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் தமிழ்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி, 9 கோடி, 6 கோடி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷனை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். டிக்ரீஸை நோக்கி தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, அதன் காரணமாக இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் காந்தாராக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் தமிழில் மட்டுமே இட்லி கடைக்கு எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 கோடி ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணி ஓவராலாக பார்க்கும்போது பட்ஜெட் அதாவது கலெக்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. நான் என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. அடுத்ததாக ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா எ லெஜெண்ட் சாப்டர் 1 அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு நோட்டில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பேன் இண்டியா லெவலில் வந்து ஏகப்பட்ட மொழிகளில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட வரவேற்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரவேற்பு, அமோகமான ஒரு வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. கன்னடாவில் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய், இந்தியில் வந்து 101 கோடி ரூபாய். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களோட அமோகமான ஒரு ஆதரவு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஒட்டுமொத்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கோடியை வந்து கலெக்ஷனாக வந்து கிடைச்சிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. ஸோ இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் நம்ம ஷோவில் வந்து எந்த கேட்டகரியை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் கேட்டகரியை வந்து பிடிச்சிருக்கு. நம்ம ஷோவில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. அலெக்சாண்டர் ஆறுமுகம் இவருடைய இயக்கத்தில் அக்னி 10 அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் வந்து ஓவர்லாம் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணி படத்தை வந்து சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து எப்போ எடுத்தாங்க, எப்போ வந்து முடிச்சாங்கன்ற ஒரு அப்டேட்டு நமக்கு யாருக்குமே வந்து தெரியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து சீக்கிரட்டாக கண்டென்ட்டை மட்டுமே நம்பி படத்தை வந்து உருவாக்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, ஒரு மேஜிக் வந்து நடத்தி கொடுக்குமா இந்த திரைப்படம் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா இட்லி கடை அண்ட் காந்தாரா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தியேட்டர்ஸில் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா மக்களோட அமோகமான ஒரு வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மேஜிக் நடக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டீமுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்ததாக எந்த படத்தோட இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி முயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வெங்கட் ஜனா அவர் தான் வந்து இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து பரிச்சயமான ஒரு நபர் தான் இவர். சூப்பரான ஒரு ஹீரோ. ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணவர் தான் ரஞ்சித். அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோவும் ஆயிருக்காங்க. கண்டென்ட் ஓரியன்டட் மூவியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரியலாக நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அடிப்படையாக வச்சு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது ஓரளவுக்கு பாசிட்டிவான நோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து ஜஸ்ட் ஓப்பனிங் தான் இல்லையா. 1 வீக் ஹெண்டில் வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன் வரப்போகுது, ஏதாச்சும் ஒரு மேஜிக் வந்து நிகழ்த்துமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஞ்சித்தோட கரியரில் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவரோட ஆக்டிங் ஸ்கில் வந்து இன்னும் வேற லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க ஒரு சில பேர்லாம் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கஜேந்திரன் இவருடைய இயக்கத்தில் விதாத்தோட நடிப்பில் மருதம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விதாத் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவரோட கெரியரில் ரிலீஸ் ஆன பல படங்கள் வந்து நல்ல படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. கண்டென்ட்டை நம்பி தான் அவரோட நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து படங்களை வந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் இந்த படமும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்குன்ற நம்பிக்கையோட படத்தை வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம விதாத். இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போது, மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மருதம் திரைப்படத்துக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு.
அடுத்ததா நந்தா லக்ஷ்மன் இவருடைய இயக்கத்தில் நெடுமி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து டீசென்டான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வார நியூன்ஸில் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து நம்ம வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு படம்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. காந்தாரா, இட்லி கடையெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கே வந்து ஸ்க்ரீனிங் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் வந்து ஸ்க்ரீனிங்லாம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து ஸ்க்ரீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நெடுமி வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோவான ஒரு படமாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வார நியூன்ஸில் இந்த படமும் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டீமுக்கு வாழ்த்துக்கள். ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் அந்த ஒயின் ஷாப்பை தேடி ஓடுறானோ. ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். சண்டை காட்சிகள்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து இந்த வாரம் நியூன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் எரேஸ் அப்படின்ற டைட்டில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து ஹாலிவுட் படத்தெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி F1 அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. படம் வந்து சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மட்டும்தான். அவரோட நடிப்பில் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய படங்கள் வந்து இப்போ வந்து நம்ம தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு பீரியடில் ஏகப்பட்ட படங்கள் ஹிட்டான படங்கள்லாம் வந்து தொடர்ந்து அவ்வளோ ஹிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு நம்ம ரஜினிகாந்த் சார். ஸோ அந்த படம்லாம் வந்து நம்ம டிவியில் தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிருக்காரு. இப்போ வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரிசையாக நிறைய ஹீரோஸோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படம் வெற்றி படமான மனிதன் அப்படின்னு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை சின்ன ஸ்க்ரீனில் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மனிதன் இஸ் ரிலீஸ். மனிதன் நம்ம ஷோட தேர்ட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். கீர்த்தி வாசனோட இயக்கத்தில் டியூட் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தீபாவளி ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில லிஸ்ட்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம ஷோவில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் டாப்பில் ஓடிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட். இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன். முக்கியமான கதாபாத்திரத்தில் சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் ஆஃப் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மமிதா பைஜூ. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கா, இல்லை எல்லா கேட்டகரிஸ் அதாவது எல்லா வகையான டைப்ஸ் ஆஃப் மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படமாக அமையுமா, பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபாவளி ரேஸில் இந்த படம் வேகமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட பேர் டியூட் இஸ் ஆன் தி வே. சண்முகம் முத்துசாமி இவரோட இயக்கத்தில் டீசல் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க ஆக்ஷனை வந்து அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு படம்ப்பா. ஹரிஷ் கல்யாணோட கரியரில் இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு டர்னிங் பாயிண்டான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், லீட் கேரக்டர் ஆஃப் திஸ் மூவி யார்? ஹரிஷ் கல்யாண். இதுக்கு முன்னாடி வந்து காமெடி கலந்த படங்களை வந்து பார்த்துருக்கோம். ஃபேமிலியை வந்து அட்ராக்ட் பண்ணுற வகையில் ஒரு சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு. லவ் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு நம்ம ஹரிஷ் கல்யாண். இது வந்து முழுக்க வந்து ஆக்ஷனை வந்து அடிப்படையாக வச்சு உருவாக்கியிருக்காங்க. அதுல்யா ரவி அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ஆஃப் திஸ் மூவி. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம காளி வெங்கட் சாரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ வந்து யாரை வச்சு வேணா வந்து படத்தை வந்து உருவாக்கலாம். ஆனால் காளி வெங்கட் இல்லாமல் ஒரு படம் கூட உருவாகாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவரோட பேர் வந்து அந்த படத்தில் இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 17 ஏகப்பட்ட படங்கள் வந்து வரிசையாக காத்துக்கிட்டு இருக்கு ரிலீஸ்க்காக. தீபாவளி ரேஸில் இந்த படமும் ஒன் ஆஃப் த மூவியாக வேகமாக ஓடிட்டு இருக்கு. டீசல் டீமுக்கு வாழ்த்துக்கள். தீபாவளி ரேஸில் எந்தெந்த படம்லாம் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு படமும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மேனி செல்வம். இந்த படத்தோட இயக்குனர் ராம் சக்ரி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கல பேர், அதேமாதிரி தான் படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி சாரோட பேர் இருக்குது ஒரு படத்தில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொசைட்டிக்கு தேவையான மெசேஜஸ்லாம் வந்து அவரோட படங்களை தொடர்ந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த வரிசையில் இந்த படமும் வந்து ஜாயின் ஆகுமா, நல்ல ஹிட்டான ஒரு படமாக அமையுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஸ்க்ரீனிங் பார்த்தீங்கன்னா டாப்பான படங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து டீசெண்டான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கு. இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்க்ரீனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க, மக்களோட ஆதரவு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் செக்மெண்ட் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். த மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்டில் நான் இப்போ சொல்ல போகிற படத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 7 கடல் 7 மலை. இயக்குனர் ராமோட இயக்கத்தில் இந்த படம் வந்து உருவாகி முடிஞ்சிருக்கு. ப்ரொமோஷனாக லைட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவரோட இயக்கத்தில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மக்களுக்கு வந்து பிடிக்குது. ஸோ இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு படத்தை வந்து உருவாக்கி முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து எப்பயோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் நிறைய கஷ்டங்களை வந்து கடந்து இப்போ வந்து ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 படத்தை வந்து ரிலீஸ் பண்ண
போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிவின் பாலி, சூரி, அஞ்சலி, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்லையாச்சும் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் 31 ஆரியன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இவரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரதா ஸ்ரீநாத். செல்வராகவன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் கே. ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா இவரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் விஷ்ணு விஷாலோட படம். எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் மக்கள் இருந்து கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அக்டோபர் 31. அடுத்தது நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, தட் இஸ் LIK. இந்த திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2050 2060 காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து கணிச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ரீசெண்டாக வந்து சாங்ஸோட விஷுவல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். டிஃப்ரெண்டாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவன். அவருடைய கனவு திரைப்படம் இது அப்படின்றத வந்து பல இடங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்படத்துக்கு வந்து ஏகப்பட்ட ஐப் வந்து ஏறிட்டே இருக்குது. இந்த படத்தோட லீட் கேரக்டர் பிரதீப் ரங்கநாதன். எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபாவளி ரேஸில் இந்த படமும் ஒன் ஆஃப் ஒரு மூவியாக வந்து வேகமாக ஓடிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ தீபாவளி ரேஸில் வந்து லைட்டாக வந்து பேக் அடிச்சிருக்கு இந்த திரைப்படம். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 2nd வீக் இல்லைனா 3rd வீக் வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். எல்லாருமே தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட டீம். இருக்குங்க, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. ஜெயவேல் இவருடைய இயக்கத்தில் ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டீம். அக்டோபர் 31 காலம் நேரம் எல்லாம் சரியாக இருக்குது, அந்த டேட்டை லாக் பண்ணுறோம்ப்பா, தேட்டரில் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க இந்த படத்துடைய டீம். ஸோ சொன்ன மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லைனா தள்ளி போதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட டீமுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த டீம் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண வந்து கொடுப்பாங்க, எப்போ வந்து படத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க, எப்போ வந்து ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த படத்தோட டீம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் வந்து வெற்றிமாறன், லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன். படத்தோட பேர் வந்து ரீசெண்டாக வந்து ரிவீல் பண்ணாங்க. இந்த படத்தோட டீம் அரசன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூலை மாதம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு, பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி அப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லைனா இன்னும் தள்ளி போதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வடசென்னை 2க்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படமும் இந்த படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வடசென்னை 1லேருந்து இந்த படம் வந்து ஒன் ஆஃப் ஒரு பார்ட்டாக அப்படி தனியாக வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டிஆர் அண்ட் நம்ம வெற்றிமாறன் சாரோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஹைப் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கான ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்ன நேர்களே, ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருந்தோம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். இதேமாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் சூப்பரான டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பை.